கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, அத்தோடு நீங்கள் நின்று விடாமல் எங்களுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணி மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வீடியோவை, இந்த காணொளியை, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிமித்தம் அநேகர் இதை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக இந்த காரியத்தை செய்யும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இருந்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேசும்படி நான் விரும்புகிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதிய நிருபத்திலே இந்த 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை தேற்றி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சபை வாழ்க்கையிலே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய இருதயங்கள் தாக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்திலே இல்லாவிட்டால் நாம் சோர்வடையக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நோக்கி வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய ஊழியத்திலே சரி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சரி, அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இருதயம் சீக்கிரமாக சோர்வடைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவர் எங்களை வாழ்த்துகின்ற பொழுது, நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது எங்கள் இருதயம் பூரிக்கிறது, சந்தோஷப்படுகிறது. ஆனால் எங்களை குறித்து தவறான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, தவறான காரியத்தை எங்கள் மீது சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடிய அநேக வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போய் கொண்டிருக்கிறது. அன்றாட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த இருதய சோர்வு என்பது தவிர்க்க முடியாததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும், வேலை ஸ்தலத்திலும், எங்களுடைய ஊழியத்திலும், நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நண்பர்களால், உறவினால், சகோதரர்களால், குடும்பத்தில் ஏற்படுகிற பல சூழ்நிலைகள் நிமித்தம் நம்முடைய இருதயம் சீக்கிரமாக சோர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் பலவீனப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே மக்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அநேக சோர்வுகளுக்குள்ளே கடந்து போயிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இருதயம் துவண்டு போகிறவர்களாக, இருதயத்திலே சோர்வடைந்தவர்களாக, இருதய கவலையினாலே அவர்கள் மனமுடைந்து போயிருக்கிற மக்களாக இந்த இடத்தை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆகவே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக முன்னேற வேண்டுமாயிருந்தால், அங்கே சொல்லப்படுது எல்லா நல் வசனத்தினாலும் நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது,
இல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை, பலனுள்ள வார்த்தைகளை, ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளை அவர்கள் பேசுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் தேற்றப்படுகிறதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு தவறான வார்த்தைகள், அவருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள், அவருடைய வாழ்வை உடைக்கக்கூடிய, அவருடைய இருதயத்தை சோர்வுடையக்கூடிய பல வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததினாலே, சொல்லப்பட்டதினாலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை இளைப்படைந்திருக்கிறது, இருதயம் சோர்வடைந்திருக்கிறது, இருதயம் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதையுமே செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக அந்த இடத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று அப்போஸ்தலன் பவுல் இந்த கடைசி வார்த்தையிலே எழுதியிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, அருமையான வேளையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களோ, இருதயம் பலனற்று போயிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த அவதூறுகள் நிமித்தம், நிந்தைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், உங்களை குறித்து சொன்ன காரியங்களின் நிமித்தம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருதயத்திலே சோர்ந்து போயிருக்கலாம். யார் என்னை தேற்றுவாருங்கிற சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஏன் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகளினாலே, பிரச்சனையினாலே, பாடுகளினாலே, உபத்திரவத்தினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் இருதயங்களை தேற்றக்கூடிய, உங்கள் இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கக்கூடிய நிலையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை இந்த காணொளி வழியாக, இந்த வீடியோ வழியாக தேவன் உங்களை தேற்றும்படிக்கு விரும்புகிறார். அவர் உங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்போஸ்தலன் பேதுரு எழுதிய நிருபத்திலே நீங்கள் இதை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் துக்கங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் துக்கங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள், உங்கள் கவலைகள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்று கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடன் இரக்கம் பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வேளையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் மேல் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது, இந்த பாவத்தினாலே வரக்கூடிய இந்த பாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது, இந்த பாவத்தை விட்டு விடுகின்ற பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. உங்கள் இருதயங்கள் தேற்றப்படுவதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்க முடியாத பெரிதான சமாதானத்தை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். நிம்மதியை இயேசு தருகிறவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். இலவசமான இந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. பிரியமானவர்களே,
ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது, இயேசுவே என் அக்கிரமத்தை எனக்கு மன்னியும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணும் பொழுது, உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவர் எங்களுடைய எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு, பரிசுத்தமாக்குவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, இந்த வேத வார்த்தை சொல்கிறபடிக்கு உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என் இருதயத்தை தேற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போல இருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல, நான் நெருக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல, நீங்கள் உங்கள் இருதயத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களை தேற்றி தேவனுடைய நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி உங்களை நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்தி திடப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த இயேசு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, ஆண்டவர் உங்கள் இருதயங்களை தேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவருடைய ஆறுதலின் கரம் உங்களை தொட்டு ஆண்டவர் தேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ ஜனங்களை ஆட்டி தேற்றுகிறவராக இருக்கிறார். அழாதே என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களை அவர் தேற்றுவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, சகோதரனே சகோதரியே, நீங்கள் உடைக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், கண்ணீர் வடித்து கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம், என்னை யாருமே தேற்றுவதற்கு இல்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயங்களை தேற்றக்கூடிய ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்கள் இருதயங்களை குறித்து அறிந்தவர் அவர் ஒருவராக மாத்திரம் இருக்கிறார். உங்கள் இருதயத்திலே கவலைகள், கண்ணீர், துக்கம், யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகளோடு கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்கள் இருதயங்களை தேற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பதற்கு இந்த இயேசு என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு என்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும், உங்கள் இருதயத்தை தேற்றும் என்ற வார்த்தையோடு கூட இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபத்திலே பங்கெடுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. உங்கள் இருதயங்களை தேற்றுக்கிறவர் நீராயிருக்கிறீர். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய இருதயங்கள் சோர்வடைந்து இருக்கலாம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய இருதயங்கள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, வேதனையோடு கண்ணீர் வடித்து கவலையோடு கூட, வியாதியோடு கூட கர்த்தாவே, போராட்டத்தோடு கூட கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிறார்களோ அவளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் அவர்களை தேற்றட்டும், ஆற்றட்டும், சமாதானப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை தேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.